அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் இயர்லி பேர்டு டெஸ்ட் பேட்ச் உடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். இது டெஸ்ட் நம்பர் 5 உடைய ஆன்சர் கீ. டெஸ்ட் நம்பர் 5 என்ன டாபிக்லாம் கவர் ஆகுது அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, அறநெறி மற்றும் நேர்மை. இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக்கா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு லெக்சிகன் புக் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் அறவியல் ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லி வில்லியம் பில்லி அப்படின்னு சொல்லி இது இருக்கும். தமிழாக்கம் காந்தி அப்படிங்கிறவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஏன்னா தமிழ்ல எத்திக்ஸ்க்கு வந்து அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இங்கிலீஷ்க்குமே இதை வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இன்னும் கொஞ்சம் நோட்ஸா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். அதாவது தமிழி பப்ளிகேஷனுடைய எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அவங்களுடைய இதுல வந்து விடுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா ஜென்ரேட் பண்ற மாதிரி நம்மளுடைய டாபிக் பேஸ் பண்ணி இருக்கு. அதனால நீங்க இதையும் கூட நீங்க ரெஃபர் பண்றதுனா பண்ணிக்கலாம். நீங்க நெட்ல தமிழ் பப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னாவே அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த டெஸ்ட்ல நம்ம வழக்கம் போல ஒரு கொஸ்டின் தமிழ்லயும் ஒரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லயும் வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின் தமிழ்ல வந்து பார்த்துருவோம். முதல்ல அறநெறி வரையறு, அறநெறியில் உள்ள வாய்ப்புகளை பற்றி விவாதி அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் எழுதுற அதே டெம்ப்ளேட்ல தான் வந்து இதை வந்து எழுதியிருக்கோம். முதல்ல அறநெறி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்கோம். அறநெறி என்பது மனிதர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தும் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளின் தொகுப்பு அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததா இந்த இதுல வந்து நம்ம எடுத்துருவோம். அறநெறி எத்தோஸ் அப்படிங்கறது எத்திக்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். இங்கிலீஷ்ல இது வரும், நம்ம அப்படியே தமிழ்ல பண்ணிக்கலாம். எத்தோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறது பெறப்பட்டது. எத்தோஸ் அப்படின்னா நடத்தை, ஒருத்தருடைய நடத்தை எப்படி அப்படிங்கறத பத்தி இதை நம்ம சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இப்ப கேள்வி அறநெறி வரையறு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அறநெறியை நம்ம வரையறுத்துட்டோம். அடுத்தது அறநெறியில் உள்ள வாய்ப்புகள் பற்றி விவாதி அப்படிங்கும் பொழுது அறநெறியினால என்னென்ன வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஸோ அறநெறி பின்பற்றதுனால என்ன ஒரு நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி கூட இது பண்ணலாம். தனிப்பட்ட அறநெறி, தொழில்முறை அறநெறி, மருத்துவ அறநெறி, சுற்றுச்சூழல், வணிக மேலாண்மை, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து அறநெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல அரசியல், சமூகம், தொழில்நுட்பம், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எல்லா ஏரியாவுக்குமே அறநெறி அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அடுத்ததா செகண்ட் 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் பத்தி பேசியிருப்போம். வாட் இஸ் குட் கவர்னன்ஸ், லிஸ்ட் அவுட் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்போம். இது வந்து நம்ம புக்ல வந்து அப்படியே ஆன்சராகவே இருக்கும். ஸோ இதுல தான் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு போட்டு குட் கவர்னன்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இதுல வந்து நம்ம இந்தியாவுடைய இது நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது ஜென்ரலா போட்டிருக்கோம், நீங்க அப்படி போட்டுக்காங்க. டிசம்பர் 25 இது வந்து 2015 அந்த பீரியட்ல வந்து இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இதோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஸோ எத்திக்கல் லீடர்ஷிப் இருக்கு, ரூல் ஆஃப் லா, அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ப்ராசஸ் வந்து ரெகுலரா பண்ணும்போது எத்திக்ஸ் வந்து நீங்க ரெகுலரா படிக்கும் பொழுது இந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வந்துடலாம். முக்கியமா அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கொஸ்டினுக்கு வந்து முக்கியமா கவர்னன்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேஷன் அண்ட் சிட்டிசன் சென்டர் அப்ரோச், ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்போம். ஸோ இப்படி வந்து இந்த ஆன்சர் வந்து நம்ம வந்து பாயிண்டா போட்டு முடிச்சிருப்போம். இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ண முடியும், எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்ததா தேர்ட் கொஸ்டினை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் முதல்ல பாத்துக்கோங்க. பொது ஊழியரின் முதன்மை பொறுப்புகள் என்ன விவாதி. ஸோ இப்போ வந்து ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய முதன்மையான பொறுப்புகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறதோடைய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம். ஸோ இது பொது ஊழியரை பத்தி நோலன் கொள்கையை பத்தி யூகேல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை போட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம். ஜென்ரலா பொது ஊழியர் அப்படிங்கிறது யாரு, பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னா அப்படிங்கறத சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மட்டுமே வந்து பொது ஊழியர் கிடையாது, அதை தாண்டி வந்து அரசாங்கத்து தொடர்புடைய எல்லாருமே பொது ஊழியர் அப்படிங்கறது சொல்லியிருப்போம். இதுல வந்து என்னென்ன முதன்மையான பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஸோ அதை போட்டு தான் பாயிண்ட் அவுட் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பொது ஊழியரா இருக்கிறாருன்னா தன்னலமற்ற தன்மை, நேர்மை, நாணயம், அதே போல அப்ஜெக்டிவிட்டி, புறவய முடிவுகளை வந்து இது பண்றது. அதுக்கு அடுத்ததா பொறுப்பு கூறல், அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிளா இருக்கணும், வெளிப்படை தன்மையா இருக்கணும், தலைமை பண்பு. ஸோ இதை வச்சு இந்த பொது ஊழியரை பத்தி நம்ம ஆன்சர் வந்து டிசைன் பண்ணியிருப்போம்.
அதுக்கு அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 15 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 சப் டிவிஷனா கேட்டிருப்பாங்க. எப்பவுமே நம்ம 2 சப் டிவிஷனா கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஆ வந்து டிவைட் பண்ணி இருக்கிற ஆன்சர் ஷீட்டை நம்ம 2 ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். முதல் கொஸ்டின் பார்த்தோம்னா சிட்டிசன் சார்ட்டர், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா செவர்டோ மாடல் அப்படின்னு சொல்லி அந்த மாடல் பத்தி கேட்டிருப்பாங்க. ஸோ சிட்டிசன் சார்ட்டர் இப்ப எல்லா கவர்மெண்ட்லயுமே சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்டா எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆபீஸ்ல என்னென்ன ஒரு சர்வீஸ் யாரெல்லாம் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கிற உரிமைகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. முதல்ல யூகேல தான் வந்து சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கிற ஒன்ன வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. இது 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சிட்டிசன் சார்ட்டர்னால என்ன இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருப்போம். சர்வீஸ் ஸ்டாண்டர்ட், ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும், அதே போல சிட்டிசன்ஸோடைய ரைட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அதே போல ஏதாவது கிரீவன்சஸ் இருக்கு, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த கிரீவன்ஸ் எப்படி ரீஅட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே சிட்டிசன் சார்ட்டர்ல ஒரு கைடன்ஸ் மாதிரி வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்ததா சிட்டிசன் சார்ட்டர் இந்தியாவில் எப்படி இது வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கும்போது ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல வரும். அதுக்கு பின்னாடி பீப்புளோடைய ரெகுலரான ஒரு ப்ரெஷர் குரூப் மாதிரி இதை ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 1990s இருந்து நேஷனல் கேம்பெயின் ஆன் பீப்புள்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இதுல. அதே போல சிட்டிசன் சார்ட்டரும் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச்சும் பண்ணிடுவாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எழுதிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செவர்டோ மாடல். இந்த செவர்டோ மாடல்ங்கிறது சர்வீஸ் எக்ஸலன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்ஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது செவர்டோ மாடல் பத்தி தெரியுது அப்படின்னா நீங்க அதையும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த செவர்டோ மாடலோடைய இது எல்லாமே சிட்டிசன் சார்ட்டரோடைய ஒரு சப் டிவிஷன்ல தான் நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதோடைய ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு, இதோடைய காம்பனன்ட்லாம் வந்து எப்படி இருக்கு, இது கிட்டத்தட்ட சர்வீஸ் டெலிவரி பண்ற அதே விஷயங்கள் தான் பேசியிருப்பாங்க. பட் நீங்க கொஸ்டினுக்கு தகுந்தா போல கொஞ்சம் வந்து மாத்தி தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததா இதுல மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றது, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண பின்னாடி ஃபீட்பேக் எப்படி வாங்குறது, எப்படி வந்து பப்ளிக் கிரீவன்சஸ் வந்து ரீஅட்ரஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் தமிழ்ல இருக்கும். ஒழுக்கம் மற்றும் அரசியல் மனப்பான்புகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. மனப்பான்மை தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்றதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை மட்டும் நீங்க இது பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து எத்திக்ஸ்ல தமிழ்ல இன்னும் நல்ல புக் ஏதாவது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம காட்டினது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அது பழைய புக்கு தான், ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதுனது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாவும் இருக்கும் இந்த புக்ல. ஸோ இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்டான புக் இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அதை பத்தி ஃபீட்பேக் ஏதாவது போடணும்னாலும் அதை வந்து போட்டலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த மனப்பான்மை முதல்ல ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் மற்றும் அரசியல் மனப்பாங்கை பத்தி பேசும்பொழுது முதல்ல மனப்பாங்குன்னா என்ன அப்படிங்கிறத ஆட்டிடியூட்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை எழுதிட்டு அதுக்கு அடுத்ததா இந்த மாரல் ஆட்டிடியூட், அதாவது ஒழுக்க மனப்பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத எழுதிட்டு இதோடைய கூறுகள், ஸோ இப்போ வந்து எப்படிலாம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்போம். ஸோ அந்த நம்பிக்கைகள், உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுத்தல், அதுக்கப்புறம் நடத்தைகள், எம்பத்தி சிம்பத்தி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், அரசியல் மனப்பாங்கு, அது எப்படி வந்து இருக்கணும், அதை வந்து எப்படி வந்து உருவாகிறதுக்கான காரணிகள் என்ன, ஏன்னா அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கிறது அது அந்த சொசைட்டி பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து தனித்தனியா கொடுத்துருப்போம். சமூகமயமாக்கல், சோசியலைசேஷன் கொடுத்துருப்போம், தனிப்பட்ட அனுபவம், அந்த பொருளாதார காரணிகள், ஊடகம், ஸோ இவங்க எல்லாமே வந்து ஸ்டேக் ஹோல்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே கொடுத்துட்டு வேற என்ன டைப்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற வேற ஐடியாலஜி, அவங்களுக்குன்னு சொல்லி சில நார்ம்ஸ், அவங்களுக்கான வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே சொல்லி நாம வந்து இந்த கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருப்போம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கொண்டு வந்து இந்த கேள்வி வந்து முடிச்சிருப்போம். ஸோ 5th 15 மார்க் வந்து இப்படி முடிச்சிருப்போம். அடுத்தது 6th கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மாரல் ஜட்ஜ்மெண்ட், மாரல் அப்சல்யூட்டிசம், மாரல் ஆப்ளிகேஷன். ஸோ இது நீங்க ஒரு ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இது 3ஆ கொடுத்துருக்கோம். ஸோ 15 மார்க் 3ஆ பண்ணும் பொழுது உங்களுக்கு 5 மார்க்குக்கான அளவுக்கு கண்டென்ட் வந்து நீங்க எழுதினா போதும். ஸோ இந்த மாரல் ஜட்ஜ்மெண்ட் நார்மலா ஒரு லீகல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு பண்ணிடலாம். பட் மாரல் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு வந்து என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்போம். டினோட்டாலஜி, யூட்டிலிட்டேரியன், ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ல எப்படி வந்து டிசிஷன் எடுக்கலாம், எல்லாருக்கும் நன்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாமா,
இல்ல வந்து எது கரெக்டோ அதை மட்டும் எடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி கொடுத்துட்டு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் சிக்னிபிகன்ஸ் இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத கொடுத்திருப்போம். அடுத்தது இவ்வளவுதான் வந்து 5 மார்க். ஏன்னா இது வந்து 3ஆ கொடுத்திருக்கிறதுனால நம்ம 5 தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாரல் ஜட்ஜ்மெண்ட் நீங்க இதை ஒரு 15 மார்க்கு கேட்டாலும் எழுதுற அளவுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்காங்க. அதே போல அடுத்தது மாரல் அப்சல்யூட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதையும் இதே போல வந்து நம்ம பிரிச்சிருப்போம். பிரிச்சுட்டு ஸோ மாரல் அப்சல்யூட்டிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, அதோடைய ஃப்ரேம் ஒர்க், அதோட ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கொடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து வந்து முடிச்சிருப்போம். அடுத்ததா மாரல் ஆப்ளிகேஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டு மாரல் ஆப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததா இது சோர்ஸ், அதாவது ஒரு மாரல் அப்ளிகேஷனுக்கு எங்க இருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சோர்ஸ் வந்து கிடைக்குது, எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி மாரல் அப்ளிகேஷன்லாம் வருதுன்னா ஒரு ரிலீஜியஸ் தாட்டா இருக்கும், இல்ல கல்ச்சரலாவே இது சரி இது தப்பு அப்படின்னு பண்ணக்கூடாதுங்கிற அந்த விஷயங்களை வச்சு இது வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதே போல இதோடைய முக்கியத்துவம் இது இருக்கிறதுனால சொசைட்டில வந்து எப்படிலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கறத கொடுத்து இந்த கொஸ்டின் வந்து முடிச்சிருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இதோடைய ஆன்சர் கீ உங்களுடைய குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுக்கும் தனித்தனியா ஃபுல்லா போட்டிருக்கோம். இது வீடியோங்கிறதுனால ஒரு கொஸ்டின் தமிழ்லயும் இன்னொரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கோம். ஆனா உங்களுடைய பிடிஎஃப்ல தமிழ் மீடியத்துக்கு எல்லா கொஸ்டினையும் போட்டிருப்போம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு எல்லா கொஸ்டினையும் போட்டிருப்போம். அதை ரெஃபர் பண்ணி அதுல என்ன அப்டேட் பண்ணுமோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல அப்டேட் பண்றதுன்னா அதை பண்ணிக்காங்க. வேல்யூஷன் பண்ணி அந்த ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதையும் வந்து நீங்க வந்து பாத்துக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.